ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இந்த வாரத்தை அன்எக்ஸ்பெக்டட் மூவெல்லாம் நடந்தது. இந்த திங்கள் செவ்வாய்க்கம் பார்த்திங்கன்னா 400 பாயிண்ட்டு. நேற்று வெள்ளிக்கிழமை சைலண்ட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 200 பாயிண்ட்டு 250 பாயிண்ட் டவுனு. ஸோ அந்த மாதிரி முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம வீக்லி ரிப்போர்ட்டு நார்மலாக பண்ணுருவோம். ஸோ டெலிகிராம் சேனல் வந்து பார்த்திங்கன்னா நான் பொங்கல்லேருந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன், அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயும் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 19ஆந்தேதி வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொடுத்துருப்பேன் 2 நாட்டுக்கு போகிற போகுதுன்னு. ஸோ 20ஆந்தேதி ட்ரம்ப் ரிட்டர்ன் பண்ணார்ல அந்த 200%, அதுக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு நல்ல ஒரு மூமெண்ட்டு, 400 பாயிண்ட்டு கிட்டத்தட்ட மைனஸு. ஸோ அன்றைக்கி நான் போட்டேன் ப்ளீஸ் கேர்ஃபுல் ஆன் கால் சைடு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 தொட்டுச்சு, கேப் அப் ஆன மாதிரி இருந்தது. ஸோ எல்லோரும் கால் சைடு போவாங்க, அதனால தான் நானும் போட்டிருக்கேன் ப்ளீஸ் கேர்ஃபுல் ஆன் கால் சைடு. வாட்ச் மார்க்கெட் இந்த வாரம் ஃபுல்லாகவே வெயிட் ஃபார் செட்டப்னு தான் போட்டிருக்கேன். 22ஆந்தேதி நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 23 24 வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கான். இஃப் இட் வில் மேக் மண்டே கேப் அப் ஆர் பிளட் பாத் அப்படின்னா எப்படி சொல்கிறதுனா நல்ல ஒரு நியூஸு. ஓகேப்பா, பீஸ்ஃபுல்லாக பண்ணலாம். ரஷ்யா உக்ரைன் போர் வந்து புத்தினும் ஜெலன்ஸ்கியும் பேசி சுமூகமாக முடிச்சிட்டாங்கன்னா மண்டே கேப் அப்பு, அப்படி இல்லைன்னா அவ்வளோதான், கேப் டவுன் தான். ஸோ நம்ம அனலைஸ் பண்ணலாம். மண்டே கேப் அப் தான் நான் வச்சுருந்தேன், கால் எடுக்கலான்னு பார்த்தேன். இருந்தாலும் என்ன காரணம்னா மண்டே வந்து பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் டே ஹாலிடே. ஸோ டியூஸ்டே தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆக போகுது. டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்மளுக்கு எக்ஸ்பிரி இது வரைக்கும் பாருங்கள், எக்ஸ்பிரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஸோ ஒரு 25 150 இல்லை 25 100 100 எடுத்துனா கூட மார்க்கெட் 100 பாயிண்ட் கேப் அப் ஆனாலும் அந்த டைமில் 25 150 100 இருக்கும்போது ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வேல்யூ பார்த்திங்கன்னா 90 50 வந்துடும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை லீவு, செவ்வாய்க்கிழமை அந்த ஒரு நாள் தான் வந்து எக்ஸ்பிரி. ஸோ அதுக்கு எதுவும் பிளான் பண்ணிங்க. ஸோ நம்ம வித்ட்ரால் கொடுத்துடலாம் ஃபண்ட்ஸு. ஸோ 10,000 எடுத்துகிட்டு வந்து இந்த வாரம் இப்போ வந்து 11,000 இருக்குது. ஸோ இன்ஸ்டண்ட்டில் நான் 1000 வித்ட்ரால் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 10,000 அவைலபிளுங்க. ஸோ 10,000 எடுத்துகிட்டு வந்தேன், 11,000 ப்ராஃபிட்டு. ஸோ 1000 வித்ட்ரால் கொடுத்துருந்தோம் நார்மலாக கொடுக்குற மாதிரி. ஸோ ஸ்டேட்மெண்ட் காட்டிடுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 3,700 ஒரு பெரிய லாஸ் நம்மளுக்கு எதிர்பாராமல் ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேராசைப்பட்டது. ஸோ அந்த பேராசையின் விளைவு தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ பிகினர்ஸ் எல்லாமே இதே மாதிரி வாட்ச் பண்ணுங்கள். இது பாருங்கள், போன வாரம் 1,700 வித்ட்ரா கொடுத்து 10,000 வச்சுருந்தோம் 17ஆந்தேதிக்கு மேலே. ஸோ ஒரு 412, ஒரு 310, ஒரு 300, 4,800 அன்றைக்கி இப்போ ஹோல்டு பண்ணியிருந்தோம்ல. ஸோ 5,100 கச்ச மாதிரி இதுதாங்க. ஸோ இதே மாதிரி சிறு சேருங்க. 400 300 300 1000 இந்த வாரம் எனக்கு போதும், இந்த வாரம் செலவுக்குன்ற மாதிரி. ஆனால் ஒரு பிக் லாஸ், ஏன்னா பேராசை பெருநஷ்டன்றது உங்களுக்கு காட்டுறது தான் அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைமிங்கும் தப்பான டைமிங்கு. ஆல்ரெடி நல்லா இறங்கியிருக்கு, திடீர்னு சொல்லிட்டு எடுத்தோம். ஆனால் 25,000 மார்க்கெட் தொட்டு இருக்குது திருப்பி. ஸோ வாட்ச் பண்ணலாம்.